நான் ஒரே கியூரியாசிட்டில இருக்குது என்ன தெரியுமா? அந்த அவங்க ஆக்டிவிட்டி ஏரியா விட்டு அவங்க வந்துருவாங்களா 24 ஹவர்ஸ்ல? அது ஒண்ணுதான் நான் கியூரியாசிட்டியா இருக்கேன். பிக் பாஸே எனக்கு யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன மாரி கஷ்டமான டாஸ்க் குடுக்கலாம் பாருக்கு அப்படின்னு. இல்ல ரொம்ப ஈஸியா குடுக்கலாம்னு தான் யோசிப்பாரு. நான் எனக்கு ஒரு என்னன்னா ஏன்னா சர்க்காஸ்டிக்கா கேமருக்கா சொன்னேன். பரிதாபங்கள் தெரியும். சர்க்காஸ்டிக்கா எனக்கு சொன்னேன் ப்ரோ. சொன்னார்ல ஒரு 55 ஆ, நிமிஷம் ஃபோக்கஸ் அவங்க மேலதான் இருக்கும். மத்தவங்க எல்லாம் காட்டுவாங்களேன்னு ஓகே அவங்கள ஏதோ ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அனு. அனு ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காங்க, நீங்க கேளுங்க. இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஜோப்ரோ, முடிச்சுட்டு மைக்கப். அக்யூசேஷன் விஷயம் கேட்பாங்களா கேட்காம அப்படியே அனுப்பிடுவாங்களா சாண்ட்ராவை? ஏன்னா லாஸ்ட் வீக் 10 ப்ரோமோ போட்டு அதுல 8 ப்ரோமோ திவ்யா பத்தி. இப்ப ஃபேமிலி வீக்லயுமே அது உடையுமான்னு எனக்கு டவுட் தான். பார்வதி அம்மாலாம் வந்து சொல்லுவாங்களான்னு டவுட் தான். இந்த வீக்கெண்ட்லயுமே அதை கேட்காமயே சாண்ட்ரா சேஃப் பண்ணி அனுப்பிடுவாங்களா? தெரியலையேங்க. ஆக்சுவலா வந்து நெறைய கேட்கக் கூடாதுன்னு சொல்லி அனுப்புற மாரி தான் கேள்விப்பட்டேன். இல்ல இந்த எனக்கு அது செலிப்ரேஷன் வீக்ல அதான் மேபி இதெல்லாம் வந்து ரிவீல் ஆக சான்சஸ் இருக்கு. டிப்ஸ் செலிப்ரேஷன் வீக்ல கண்டஸ்டன்ஸ் வரப்போ. ரிவீல் ஆகலாம். இல்லன்னா போன வாட்டி மாக்காப்பா போனாருல்ல, ம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாரு ஸ்கூல்ல. அந்த மாரி இந்த வாட்டி யாராவது உள்ள போய் சம்பவம் செய்யலாம். நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, இது என்னதான் கண்டென்ட் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அது அவங்க மேல லேண்ட் ஆகல. அது அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் இது ஒரு சீரியஸான அலிகேஷன் போது அவங்க இப்பயாச்சும் கேட்கணும் இல்லையா? இந்த வீக்குமே கேட்காம அதை திரும்ப ஏத்துட்டு போறது சரியா? அது 1 ஹவர் எபிசோட் காட்டப்படலங்க. அதனால பெருசா யாரும் கேட்க மாட்டாங்க. அது கன்வே ஆயிடுச்சு ப்ரோ. அது லாஸ்ட் வீக் 1 hour பார்த்த எல்லாருக்குமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கன்வே ஆயிடுச்சு. விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. அவங்க கேள்வி இன்டர்வியூல வருவாங்க, நான் கேட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? அனு கேளுங்க. ஹே ஹாய் கைஸ், குட் ஈவினிங். அரோராக்கு வந்து டாகோட வீடியோ இன்னைக்கு போட்டிருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ரியா மட்டும்தான் உள்ள போயிருக்காங்க. டாகோட வீடியோ போட்டிருக்காங்க. அண்ட் மைக்கேல் ஜி, இன்னைக்கு ஏதோ சம்பவமாமே, கேள்விப்பட்டீங்களா? என்ன சம்பவம்? அது எடிட்டில் பார்வதி இருந்து அம்மாவா? இல்ல இல்ல, கம்னுதீன் சைட்ல இருந்து அத வந்து ஒரு சின்ன காசு நடந்திருக்கு, அது டெலிகாஸ்ட் பண்ண வேணான்னு பார்வதியோட அண்ணா கேட்டிருக்காங்களாம். அண்ட் தென் பார்வதிய வெளியே அனுப்புமாறு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாமே. நியூஸ் தெரியுமா? அது தெரியுமே எனக்கு முன்னாடியே. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கையோட கூட்டு போயிடுவாங்கன்றது எனக்கு தெரியும். ம், நான் ம், சொன்னேன், ம். they are not happy with what is going into. கடைசியில பட் என்ன ட்ரையாங்கிள் நடந்துச்சு நாளைக்கு எனக்கு தெரியல. என்னங்க? கடைசியில ட்ரையாங்கிளையே நாளைக்கு வச்சுட்டாங்க. ட்ரையாங்கிள் ஃபேமிலியே. அவங்க தானே ஆசைப்பட்டாங்க ட்ரையாங்கிள்ட்டு. இப்ப நாளைக்கு இல்லாத ஒரு எல்லாத்தையும் விஷயத்த இருக்குன்னு ஆக்கலாங்கல்ல. இப்ப எடிட் பண்ணாம எல்லாத்தையும் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு நடந்ததெல்லாம் டெலிகாஸ்ட் எனக்கு பண்ணுவாங்களா? அவங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டா எடுத்துருவாங்க. இல்ல ஃபேமிலில ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரைட்டு. பட் சேனல் மேல அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. இல்ல, ஃபேமிலி ரிக்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஓகே நீங்க சொல்ற மாதிரி இருந்தா. ஓகே. இல்ல நடந்திருக்கு இன்னைக்கு சம்பவம், கன்ஃபார்மா 100% நடந்திருக்கு. ஈவினிங் தான் கமருதீன் ஃபேமிலி, மார்னிங் வந்து இவங்க தான் பார்வதி அனு, ஃபேமிலி. பாரு வீட்ல அவங்க பாரதி அம்மா ஃபேமிலி 24 மட்டும்தான் ஹவர்ஸ் போயிருக்காங்களா? இருக்கணுமேங்க. அனு, பாரு அம்மா மட்டும் தான் போயிருக்காங்களா? இல்ல அண்ணன். அண்ணா ஒன்லி 2 அண்ணாவா? பேருமே. ஓ, ஏன் திடீர்னு வெளில வர சொன்னாங்க? இல்ல அவங்க அண்ணா ஏற்கனவே ஒரு முறை, மைக்கேல் ஜி உங்களுக்கு தெரியும் தானே, அவர் ஏற்கனவே கூப்பிட்டுட்டாரு. ஆனா இவங்க அதனாலதான் அவங்க சேனல் சைட்ல இருந்து தான் இது கொடுத்துட்டு, இல்ல அவங்களது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அகைன் இப்போ நாளைக்கு இன்னைக்கு உள்ள போய் நடந்த சம்பவங்கள் வச்சுட்டும் அவங்க வந்து பார்வதிய வெளியில அனுப்பிச்சுன்னு சொல்லிதான் அவங்க அண்ணா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பாப்போம். அப்ப 24 ஹவர்ஸ் அவங்க அண்ணா இல்லையா? அவங்க அம்மா வேற அனுப்ப மாட்டேன்னு சொன்னாராமே. ஓகே. இல்லங்க, இப்ப 24 ஹவர்ஸ் வீட்டுல ஒருத்தங்க இருக்கணுமே. அம்மா இருக்காங்களே. அம்மா இருக்காங்கல்ல, ஓகே. அண்ணன் கிளம்பிட்டாரு.
எல்லாத்தையும் நம்ம இங்கே ஹலோ பேசிட்டாரு பிடிச்சு. அதான் ஊர்ல உலகத்துல பேசியிருப்பாங்களே அப்புறம் என்ன இல்ல சரி ஃப்ரீயா விடுங்க ஊரு உலகத்துல இல்ல, இது நாளைக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. நானே நாளைக்கு நம்ம இப்பதான் லைவ்ல கேட்டேன். பாத்துருவோம் ஆமா, நாளைக்கு நம்ம நாளைக்கு லைவ்ல தெரியும். சிறப்பா பாத்துருவோம் விடுங்க அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் எக்ஸைட்மெண்டோட பார்ப்போம். ஆமா. ம். கிறிஸ்மஸ் வேற நாளைக்கு லீவு, ஜாலியா ஃபுல் டே பார்க்கலாம். புரியல நீங்க எல்லாம் லீவ் இருக்கிற மாதிரியா நடந்துக்கிறீங்க 24/7 உள்ளதாயா இருக்கீங்க அதாவது அவ்வளவு டெடிகேஷன், வேலையிலயும் டெடிகேஷன், நான்லாம் இதுலயும் எனக்கு தெரிஞ்ச டெடிகேஷன். 106 நாள் கழிச்சு நாம எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த ஷோவா பார்க்காம ஏதாவது போடுங்களா 24 ஹவர்ஸ் பார்க்கணும் நாள் பைத்தியம் முடிச்சு போயிரும் போலயே நான் கரெக்ட் ஒரு தான். சீசன் பழகிட்டேன் இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நடுவுல 2 நாள் ஸ்பேஸ்க்கு சரியா வரமாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி வருவேன். சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கணும் உங்ககிட்ட. ஐயோ, என்ன கேட்கணும்னு மறந்துட்டேனே. ஞாபகம் வந்துச்சு. ஆ, எவ்ளோ இந்த விஜேஎஸ் வந்து ஏன் விக்கல்ஸ் லைட்டா கூட ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? மீதி எல்லாரையும் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஒண்ணு கூட ஏன் கேட்கல அவர? அவங்களோட தெரியலையே ஃபேன் ஆமா. இல்ல பொய் சொல்றாரு. மைக்கேல் ஜிக்கு தெரியும் அவர் யாருன்னு. அதனால இல்ல ரோஸ் பண்றத புரியல அப்படிலாம் இல்ல ஹோஸ்டுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பா ஒரு சில பேர் மேல இருக்கும் எப்பவுமே இல்லையே, ஒரே ஒருத்தர் மேல மட்டும் இருக்க மாதிரி தெரியுது. இல்லையே அவரு இன்னொரு பக்கமா வந்திருக்கவே மாட்டாரு அது நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். இட்ஸ் மீ கேளுங்க. ப்ரோ, இது இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரீமே பெருசாக சர்க்குலேட் ஆகலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இன்னைக்கு வந்து சுபிக்ஷா அந்த 7 ஸ்டோர் மாதிரி சும்மா ஒரு பால் வச்சுட்டு அது யார் அடிக்கிறான்னு ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாங்க விக்ரம் கூட. அது மேலே அடிச்சிட்டா பட்டுட்டா அவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க, டைட்டில் வின் பண்ணிடுவாங்கிற மாதிரி இவங்க சும்மா ஆடிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நேரம் கழிச்சு சுபிக்ஷா அடிச்சிருவாங்க எதிர்பார்க்காத ஒரு டைமில். ஸோ தட் அவங்க சந்தோஷத்தில் குதிப்பாங்க. இது வந்து அந்த கிச்சனுக்கு முன்னாடி ஹால் ஏரியா இருக்கும்ல, அங்கே நடந்துச்சு. வெளியே வந்து வினோத், சாண்ட்ரா, பார்வதி, வேற யாரோ இருப்பாங்க கூட. அமிதா இல்லை இவரான்னு எனக்கு தெரியல, கம்ருதீனான்னு தெரியல. இவங்க 3 பேர் இருந்தாங்க, சாண்ட்ரா, பார்வதி, வினோத். இவங்க கத்துனாங்க இல்லையா சுபிக்ஷா சந்தோஷத்தில் அதை அடிச்சிட்டேன்னு. உடனே அவளுக்கு யாராவது டேப்லெட் கொடுத்து அமைதியாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே டேப்லெட் விஷயம் நம்ம சாண்ட்ராவோ பார்வதியோ பேசும்போது அது அவ்வளோ சீரியஸ் அவுட்ரேஜ் இங்கே இருந்தது. பட் இவர் டேப்லெட்னு பேசும்போது அது வெளியே கூட வரல. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னது தப்பா இல்லையா? யார் விக்கல் சிக்கரன் சொன்னாரா வினோத் சொன்னாரு. வெளியே இருந்துட்டு சுபிக்ஷா உள்ள கத்த அது கேட்டுட்டு ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா அது லைவ்ல இருக்கு. எனக்கு ரெக்கார்டு வரல ப்ரோ. அது ரெக்கார்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் லைவ்ல நான் பார்த்தேன். மதியம் அந்த கேம் ஆடும்போது யாராவது அது டேப்லெட் கவுண்டரா கொடுத்து போயிருக்கும் யாராவது மாத்திரை கொடுங்களேன்பா அது கவுண்டர் அதான் சொல்றேனே இன்னைக்கு வந்து புல்லிங் இந்த மாதிரி வந்து டீஸ் பண்றதே இதெல்லாம் கவுண்டர் ஆக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ, அது கவுண்டரா கூட தப்பு யாருடைய தானே. வாய்ஸ் இது ஏன் எனக்கு வந்து இல்ல இந்த இட்ஸ் மீ நீங்க பேசுனதுக்கு அப்புறம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கேள்வி விட்டு மைக் ஆஃப் பண்ணிருங்க. அவர் பேசும்போது ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. மறுபடியும் அது உங்க கவுண்டரா லைன்ல இருந்து அவருக்கு மியூட் போடும். இல்ல இட்ஸ் மீ நீங்க கேட்டுட்டு மைக் ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் பேசும்போது இட்மி இல்ல தாயிரா தான் என்கிட்ட பேசுறாங்களா? இல்ல யாரா இருந்தாலும் பேசுனதுக்கு அப்புறம் மைக் ஆஃப் பண்ணிருங்க கைஸ். அப்பதான் கிளாரிட்டியா கேட்கும். சிம்பிள் அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இங்க தான் இருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்மால் தான் அவரு. என்கிட்ட பேசுறது யாரு? இட்ஸ் மீ நீங்க கேட்டுட்டு மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஃபுல்லா கேட்டுருங்க. அது எப்படி ப்ரோ? அது சாண்ட்ரா சொல்லும்போது சிரிச்சுட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அது காமெடின்னு கடந்து போகல இல்லையா? எனக்கு இவர் பேசினா மட்டும் எல்லாமே ஃபன் காமெடின்னு கடந்து போகிறது மட்டும் எப்படி சரியாகும்? டேப்லெட்னா ஒரு டிவார்மிங் டேப்லெட்டை தானே சொல்கிறாரு சுபிக்ஷாக்கு. வேற என்ன டேப்லெட் சொல்ல முடியும்? இவங்க எல்லாருமே ஹைப்பில் இருக்கும்போது கத்தி அந்த பொண்ணு ஹைப்பில் கத்துது. ஹைப்பர் டென்ஷன் டேப்லெட் கூட சொல்லலாம். அவங்க டிவார்மிங் தான் அவர் வினோத் சொன்னாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து டிவார்மிங் சொல்லுவாங்க. யாரு நம்ம சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. பட் வினோத் அததான் சொன்னாரா மென் பண்ணாரான்றத நம்மளுக்கு அது யூகம் தான். பட் டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்றது கூட தவறாதான் தெரியுது. சரி, நான் என்னோட இன்டர்வியூல கேட்டுக்கிறேங்க. ஓகே நெக்ஸ்ட் ரமேஷ் பேசுங்க ப்ரோ.
Hi, everyone. Hi. Merry Christmas to everyone. மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. Hi. Joe, hi. ஹாய்ங்க மேரி கிறிஸ்மஸ்ங்க. எப்படி இருக்க ஜோ? ஏதோ உங்க புண்ணியத்துல ப்ரோ. ஓகே. யா இப்போ ஒரு சொன்னாங்களே he said that யாரு லைவ்ல நான் பார்த்தேன் நானு. யாரு கானா வினோத் said that அவங்க அந்த பால் அந்த கரெக்டாக கிச்சனுக்கு முன்னாடி வச்சு லாஸ்ட்ல ஷீல் ஹிட் த பால் அண்ட் ஷீல் ஸ்க்ரீம். அப்போ வெளியே கத்தின உடனே இதுவும் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னாங்க. ஒரு விஷயம் இருக்காது, சவுண்டு தான் பிரமாதமாக இருக்கும்போது தான் ஈசெட் டேப்லெட் இமீடியட்லி ஈசெட் டேப்லெட் கொடுங்கப்பா அப்படின்னாரு. ஜோ சொல்கிற மாதிரி தான் எல்லாம் இப்போ எல்லாம் கடந்து போய் கவுண்டராக போயிடும், அவ்வளோதான், வேற என்ன. பட் he said that ஜோ. ஓகேங்க. நீங்க செலக்டிவா சிலர் சொல்றத கவுண்டரு, சிலர் சொல்லாததெல்லாம் இமேஜின் பண்ணி அக்யூசேஷன் வைக்கிறது. அதுதான் சொல்றேனே, அவங்க கவுண்டர்னு சொல்றாங்க. நம்ம அந்த கேள்வியை கண்டிப்பா அவர்கிட்ட கேட்போம். அவர் அதை கவுண்டர்னு சொல்றாரான்னு கேட்போம். எக்ஸாக்ட்லி யூ ஷுட் ஆஸ்க் ஹிம். திரும்பி பார்த்துட்டு சொன்னார் அவர். அண்ட் திவ்யாக்கு பரவாயில்ல, லைக் யூனோ த ரிவ்யூ விச் வாஸ் கிவன் பை அமித்ஸ் வைஃப் வாஸ் வெரி நைஸ். ஏன்னோ ரொம்ப டிக்னிஃபைடாக பார்க்குறாங்க. யார் அமித்தோட வைஃப், ஐ கெஸ். நோ ஷி வாஸ் சேயிங் லைக் யூனோ அது எல்லாம் உள்ளடக்கம். டிஸ்க்ளைமர் பார்த்தாலே தெரியுது. டே ஒன்லேயே யூ ட்ரூ அ பியூட்டிஃபுல் லைன் அப்படின்னாங்க. தென் ஐ வாஸ் திங்கிங் லைக் விச் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். ஹாப்பி ஃபார் தட் கேர்ள் ஆக்சுவலி. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் எனி ஒன், பட் சம்மன் டிக்னிஃபைடாக இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லும்போது தட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்ப்ளிமெண்ட் ஃபார் திவ்யா ஃப்ரம் அமித்ஸ் வைஃப். அது கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த கப்பல் ஆஃப் போர்ஷன்ஸ் வேர். ஸோ நாளைக்கு என்ன பார்வதி கிளம்புறாங்களா? கிளம்பினா ஆக்சுவலாக இட்ஸ் குட் ஃபார் ஜோக்ஸ். நிறைய ட்ரோல்கள் எல்லாம் நம்ம பேசியிருப்போம், நிறைய கிண்டா அடிச்சிருப்போம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஓவர் போர்ட் ஆகி இட்ஸ் ஹை டைம் இட்ஸ் குட் ஃபார் மோர் தென் ஃபார் த பப்ளிக். இழுத்துட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹர். அப்புறம் மேபி விடுதலை ஃபார் மக்கள், ஐ கெஸ். தட்ஸ் ஆல், நத்திங் மச் டு சே. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மீ சொல்லுங்க. ஜோ ப்ரோ, ரெகார்டிங் இந்த ஃபேமிலி ரவுண்டு, எல்லாரையும் விட கம்பேரிட்டிவ்லி திவ்யாவுக்கு கேம் வைஸ்ன்றதை விட அவங்க கேரக்டர் வைஸ் வந்து பாசிட்டிவாக ரொம்ப கமெண்ட்ஸ் வந்தது, அதிகமாக வந்தது எனக்கு திவ்யாவுக்கு நான் பார்க்குறேன். எதுக்குன்னா கேம் பற்றி யாருக்குமே பெருசாக அவ்வளோவா வரலை நான் பார்த்த வரைக்கும். திவ்யாவுக்கு கேமாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஒரு டாஸ்கில் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. விஜய் கிட்டேயா இருக்கட்டும், இன்னைக்கு அமித் வைஃப் கிட்டேயா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க ஃபேமிலிலையுமே அதுதான் சொன்னாங்க. அவங்க கிளாரிட்டியாக பேசுகிறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. அவங்க ஒரு விமன், மற்ற விமென்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணுன்றதா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து யூ ஆர் நோன் ஃபார் யர் சென்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் சென்ஸோடு பேசுகிறீங்க, அதுக்காக நீங்கள் தெரியப்படுறீங்கன்றது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அது வந்து அவங்க ரஞ்சனி சொல்கிற ஒரு வார்த்தையும் அவங்க கிட்ட இருக்குது, சுற்றி இருக்கவங்க கிட்ட இல்லைன்ற மாதிரி அவங்க இன்டைரக்டாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ரவுண்டில் ஓவராலாக அதிகமாக பாசிட்டிவிட்டி, அவங்க ஒரு பிளேயராகவும் சரி கேரக்டராகவும் சரி எனக்கு திவ்யாவுக்கு தான் கிடைச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு இதில் மாற்று கருத்து எதுவும் இருக்குங்களா? நீங்கள் அதை எப்படி அதாவது பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க பிடித்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தோணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அதிகப்படியாக உங்களுக்கு திவ்யா பிடிக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு அது தோணிருக்கும். பட் நான் ரிவ்யூவரா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஃபேமிலியோடைய அந்த கமெண்ட்ஸ், அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். இப்போ அட்வைஸாவும் பார்க்குறேன், மற்றவர்களை அவங்க வந்து பேசுற விதத்தையும் பார்க்குறேன். ஓகே, திவ்யாவுக்கும் கிடைக்குது, அரோராவுக்கும் கிடைக்குது, கனி அவர்களுக்கும் 2, 3 பேர் சொல்லிட்டு போனாங்க. அதர் தன் ஃபேமிலி. ஸோ தட் இஸ் ஓகே. பட் திவ்யா அவர்களுடைய அந்த ஷோல அவங்க 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 கேரி பண்ணிக்கிற விதம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றத எல்லாரும் கொஞ்சம் காமனா சொன்னாங்க.
அதான் ப்ரோ எல்லார் பத்தியுமே சொன்னாங்க. எனக்கு இவங்களுக்கு அது அதிகமா கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். அதிகமா அது எல்லாராலையும் மோஸ்ட்லி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு. இன்னொரு 5 குடும்பம் வரணும். அதையும் முடிச்சிருவோம். அப்புறம் இத பேசுவோம். ஓகே. கண்டிப்பா. இல்ல இந்த இடத்துல நம்ம அப்படி மட்டும் மத்த ஃபேமிலி அப்படின்னு எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்னு பார்க்கறத விட, மோஸ்ட்லி இவங்கள வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு ரைவலாகவும், ஒரு எனிமியாகவும், இவங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத ஆளுன்ற மாரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஃபுல்லா அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க. இவங்க கூட இப்ப கானா வினோத்தோட ஃபேமிலி வந்து கமருதீனுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் குடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நல்ல டெர்ம்ஸ்ல இருந்தாங்க, இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஓரளவு எல்லாருக்கும் எல்லாரோடையும் கொஞ்சம் நல்ல டெர்ம்ஸ் இருக்கு. ஆனா திவ்யாவ யாருக்குமே வீட்ல மோஸ்ட்லி புடிக்கல. அப்படின்னு இருக்கப்போ, அவங்க எல்லாருமே வந்து டேரிங். நீ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்கறதில்ல. எனிமின்னு பார்க்கறதில்ல. இல்ல. எனிமி சைடு நல்லது இருந்தா நிக்கிற. ஃப்ரெண்டு சைடு தப்பு இருந்தாலும் தட்டி கேட்கிற. நீ டேரிங்கா இருக்க. நீ வந்து நோ நான்சென்ஸ் வேர்ட்ஸ் பண்ற. தேவையில்லாம அன்னெசசரியான இது பண்றதில்ல. பவுண்டரி செட் பண்ற அப்படின்றாப்புல ஒரு ஒரு நார்மலா ஒரு ஃபீமேல்னா எப்படி வந்து நோனா நோன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல தெரியணுன்றதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படிங்கிறப்பல, விஜில இருந்து இவங்கல இருந்து எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்க மாரி தான் இருந்தது. அதான். அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த உள்ள சொல்றது, இந்த இந்த பிஆர் கும்பல் அவங்கள பத்தி கிரியேட் பண்றத விட, அவங்க வந்து நெறைய பேர்னால ஒரு காமன் பப்ளிக்னால லைக் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான். இல்லனா திவ்யா வந்து வோட்டிங்ல அன்அஃபிஷியல் 2வது இருப்பாங்களா? ஓகேவா? இவங்க எக்ஸாக்ட். சொல்ற மாரி 20,00,000 செலவு பண்ணாங்கன்னா, அன்அஃபிஷியல்ல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஸோ, அ இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்கா போகும்போது, ஆக்சுவலா அஃபிஷியல் வோட்டிங்லயே திவ்யா தான் இன் 2ண்ட் பொசிஷன் அப்படின்ற மாரி தான் தகவல்கள் நெறைய வருது. ஸோ, வெளியில உள்ள மக்கள் இப்ப நான்லாம் எனக்கு என் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போம்போது அவங்க சொன்னாங்க, "திவ்யாவ எப்பப்பா இன்டர்வியூ எடுப்ப? எடுக்கும்போது சொல்லுப்பா, எனக்கு ஃபோன் போட்டு குடுப்பா." புரியல. அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அவங்கலாம் ஷோ பார்க்குறாய்ங்களான்னே எனக்கு தெரியாது. பட் திவ்யா ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலில போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு நடக்கும்போது, கொஞ்சம் எனக்கே அதிசயமா இருந்துச்சு. என்னது அவங்க வந்து பிக் பாஸ் பாப்பீங்களா? அப்படின்ற மாரி. ஸோ, இதெல்லாம் அ அவங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ அவங்க புடிச்சிருக்காங்கன்றத நான் நம்புறேன். பார்ப்போம். பட் யார் இந்த டாப் என்ன பொறுத்தவரைக்கும் அ வின்னிங் பெருசா எனக்கு ஈடுபாடு இல்ல யார் மேலயும் அப்படின்றதுனால, ஆ ஒரு நான் சொல்ற நான் ஏற்கனவே வச்சிருந்த டாப் 5லயே திவ்யா 2வது இடத்துல தான் இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட அத 1 மாசம் முன்னாடியே போட்டேன். அப்பவும் அவங்க 2வது இடத்துல தான் இருந்தாங்க. ஓகே. ஆர்டினரி கேளுங்க. ஹாய் ஜோ சார். இப்போ லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன்லலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா, ஒரு 3 ஹார்ஸாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மினிமம் எல்லாருமே வரும்போது. ஒரு சீசன்ல மார்னிங் ஒருத்தவங்க வருவாங்க, ஆஃப்டர்நூன் ஒருத்தவங்க வருவாங்க, சாயந்தரம் ஒருத்தவங்க வருவாங்க. ஈவினிங் சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் ஒண்ணா கிளம்புற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு 1 1/2 ஹார்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கு. அது ஏன் எல்லாருக்கும் கம்மி டைம் குடுக்குறாங்க? அண்ட் செகண்ட்லி ஃப்ரீஸ் இவர் நெறைய சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இந்த வீக் வந்து மெயினா அந்த ஃப்ரீஸ் ரிப்பீட் லூப் மாதிரி அதுவுமே நெறைய இல்ல. அண்ட் ஃபேமிலிக்குமே ஏன் 1 1/2 ஹார்ஸ் ஹார்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அது பத்தி ஏதாச்சு உங்க ஒப்பீனியன் இருக்கா? ஏங்க ஆக்சுவலா மேக்கர்ஸ் ஆர் நாட் ஹேப்பி வித் த கண்டஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்ப இன்வால்வ்மென்ட் மேக்கர்ஸ் கிட்டயே கிடையாது. இந்த ஷோல. அதுதான் ஆக்சுவல் உண்மை. ஓகே. வச்சுட்டோம், கால வச்சுட்டோம், முடிச்சு விட்டுட்டு போட்டுறலாம் அப்படின்னு மேக்கர்ஸ். ம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோ, அவங்க எதிர்பார்த்த நடக்கல. ம். ஓகே. ஓகேவா? சோ அதனால அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இந்த சீசன் இருக்கு. கம்பேரிங் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க சீசன். சோ அதனால அவங்க பெரிய ஈடுபாடோ, இந்த லூப் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நெறைய விஷயத்துல அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லன்னா மைக் மாட்டாதது நீங்க யோசிச்சு பாருங்க. கமல் சார் இருக்கும்போது, ம். ஆயிஷாவும், ஷெரீனாவும் மலையாளத்துல பேசுவாங்க. ஞாபகம் ம், இருக்கா? ம், ம், ம். அப்ப எப்படி செஞ்சிருப்பாரு கமல் சார். அவரே மலையாளத்துல பேசி கவுண்டர் இது பண்ணி நல்லா கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டா? ம். இந்த வாட்டி பிக் பாஸ் உள்ள பேசுறாரு. ஹோஸ்ட் அத பத்தி பேசினாரா? ம். மைக்க மாட்டாதெல்லாம் என்ன பண்ணிருப்பார்? கமல் சார் இருந்தா விஜய பார்வதி இப்படி பண்ணியிருப்பாங்களா? ம். பேசும்போது மூஞ்சில அந்த இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா? எக்ஸ்பிரஷன்ஸ். ம். எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா? அப்படியே தூக்கி வெளில போட்டுருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜய பார்வதி வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. கமருதீனும் அவங்க அத வீக்கெண்ட் அப்போ திவ்யா பேசும்போது கமருதீன் பண்ணது
சாண்ட்ரா பேசும்போது கமருதீன் பண்ணப்போ ஹோஸ்ட் சொன்னாங்க. அதான் நானும் ஆம். சொன்னேன். என் ரிவ்யூல நான் அத மென்ஷன் பண்ணியிருந்தேனே. உங்களுடைய குடும்ப நண்பருடைய மனைவி பேசும்போது பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கோவம் வருது. ம். திவ்யா பேசும்போதும் பண்ணும்போதும் ஸ்க்ரீன்ல காட்டுனாங்க. அப்ப ம். உங்களுக்கு ம். கோவப்படலையே விஜய் சேதுபதி ஐயா அவர்களேன்னு போட்டிருந்தேன். என் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். மென்ஷன் பண்ணியிருந்தேன். இல்ல பிளஸ் பனிஷ்மென்ட் பிக் பாஸ் அப்புறம் குடுத்த இன்னொன்னு பின்னாடியும் அவங்க பண்ணதெல்லாம் வந்து வெளியிலே வரவே இல்ல. பிக் There is பாஸும் சொல்லல. in the set of contestants, they don't have any respect on the game, audience, host and Big Boss. இது நீங்க ஒத்துக்கலனாலும் இதான் நெசம். இன்னொன்னு இப்போ வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இன்னும் 2 டேஸ் தான் பாக்கி இருக்கு. ஸோ மண்டே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் எல்லாருக்குமே எவ்ரிடே கொஞ்சம் ஈவன் அவுட்டாவது ஆயிருந்திருக்கும். மண்டே ஈவினிங் ஒரே ஒரு ஃபேமிலி விட்டுட்டு ஒரு நாள் 3 இன்னொரு நாள் 2 அது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டா அண்ட் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிப்லிங்ஸ்க்குன்னே ஒரு டே ஒதுக்குனாங்க. லைக் விஷ்ணு ஒரு நாள் வருவாங்க. இன்னொரு இதுல வந்துட்டு அந்த அர்ச்சனா சிஸ்டர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தனியாவே வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. லைக் பவித்ராக்கு அவங்க கூட ஆக்ட் பண்ண அந்த ஷியாமந்தா அவங்க வந்திருந்தாங்க. அந்த மாதிரி விஷாலுக்கு வந்துட்டு பாக்யலட்சுமில அந்த தங்கச்சியா இருந்தவங்க, நேஹான்னு நெனைக்கிறேன் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் இல்ல. அது கம்மியா இருக்குன்னா, அட்லீஸ்ட் அத எடுத்துட்டு வரதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு முனைப்பும் இருக்க மாரி இல்லையே! ஸோ இன்னும் 2 நாள் தான் எப்படி இருந்தாலும் அந்த 5 இத ஃபிக்ஸ் அது திணிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் தான் நான் கேட்கணும்னு நெனச்சிருந்தேன். பாப்போங்க. மாறும்னு நெனைக்கிறேன். பாப்போம். அதுதான் நீங்க சொல்றப்பலாம் மேக்கர்ஸ்க்கு சுத்தமா இது இல்ல. பிக் பாஸோட இன்டர்ஃபரன்ஸ் இல்ல. பெருசா அந்த லைவ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது 3 ஃபேமிலிஸ இன்னும் கொஞ்ச நேரம் ப்ரொலாங் பண்ண வைக்கலாம். அதுலயுமே என்னமோ அடுத்து யாரோ வரப்போறாங்கன்ற மாரி சுடு தண்ணி கால்ல ஊத்துற மாரி அவசர அவசரமா வெளிய தள்ளுறாங்க. ஆனா திரும்ப ஒண்ணுமே இல்ல. ரொம்ப போரிங்கா தான் இருக்கு. இந்த வீக்கே வந்து அவங்களோட இன்டராக்ஷன்ஸ் அதுல தான் இல்ல. போகும். இந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்தா இன்டராக்ஷன்ஸே பண்ண விட மாட்டாங்க. அவங்க வந்து வெளியில அவங்கள பத்தி அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டில வர்றவங்களுடைய ஃபேமிலி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே இங்க டைம் இல்ல. எக்ஸாக்ட்லி. இவங்க ஏதாவது வெளில வாய் விட்டுருவாங்களோன்ற பயத்திலேயே மொத்த டீமும் உட்காருது. கரெக்ட்டா ஸோ இன்னைக்கு அதனால பாரு வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது தான் கிளம்ப சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். நான் அப்பயே நெனச்சேன். அண்ட் டியூரேஷனும் இவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு திவ்யாக்கு. கம்பேர் டூ அதர் பீப்பிள். ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரைக்கும் பார்வதிய பொறுத்தவரைக்கும் திவ்யா வைல்ட் கார்டா வரும்போது இதே மாரி தான் உட்கார வச்சு பேசி, வாய புடுங்கி அவங்க அம்மாவ பேசினா அத அமைதியா கேட்டுட்டு கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடு ஹால்ல கொண்டு போய் அத பிரச்சனையா வச்சாங்க. அந்த மாரி வர்றவங்கள வச்சு ஏதாவது செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா பிக் பாஸ் டீம் இருந்திருக்கு. ஆக்சுவலா மத்தவங்க எல்லார விட பார்வதிக்கு தான் பிரச்சனை. இல்ல அடிவயிறுல கனம் இல்லன்னா ஏன் அவ்வளவு பயப்படணும்? ஏன் எல்லார்கிட்டயும் போயிட்டு தன்னுடைய வேலிடேஷன ஏன் எதிர்பார்க்கணும்? நீங்க ஒரு விஷயத்த கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க ஏங்க வேலிடேஷன் எதிர்பார்க்கிறீங்க? கரெக்ட்டா இல்லையா? எக்ஸாக்ட்லி. உலகம் நம்மள என்ன பேசும்னு நெனைக்கும்போதே, நீங்க ஒழுங்கா பண்ணலன்றது தானே அர்த்தம். சரி அவங்க குடுக்குறத நீங்க எடுத்துக்கிறீங்களா? கிடையாது. அதையும் சிரிச்சுக்கிட்டு, துப்புனா தொடச்சுப்பேன்னு போயிட்டீங்கன்னா, அப்புறம் எப்படி? இதெல்லாம் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஓகே, இட்ஸ் மீ. கேளுங்க. ப்ரோ அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த டேப்லெட் சொன்னது. அதை ஃபன் எடிட்டும் பண்ணி போட்டுட்டாங்க ப்ரோ. எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி இப்போ டேப்லெட் ஃபன் ஆகுது அப்படின்னு. கேட்டுச்சா நான் பேசுறது? கேட்டுச்சு. முடிஞ்சா அவங்களுக்கு டிஎம் பண்ணிருங்க ஸ்ட்ரைட்டா ஜோ ப்ரோக்கு. அது ஒன்றும் இதாக இருக்கும். ஓகே ஓகே, நான் அனுப்பிடுறேன். கீழே கமெண்ட்லேயே போட்டிருக்கேன்றதை இன்ஃபார்ம் பண்ணேன். ஜோ ப்ரோ இருக்கீங்களா? நான் இப்பதான் பார்த்தேங்க. அதான் சொல்றேனே, காமெடியா கவுண்டர்ன்னு காட்டிருவாங்க. இல்லை ப்ரோ, இப்போ இப்போ இதுவும் அதே தானே ப்ரோ. அவங்க ஹைப்பில் கத்துறதுக்கு கொடுக்கணுன்னா அதுதானே. அருமை தங்கச்சி திருநங்கை திவ்யா வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் மேல ஏத்துங்க. அவங்க ஏதோ சில விஷயங்கள் பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டேன். பேசணும். மேல ஏத்துங்க. சரி ஓகே.
அவங்களுக்கு மைக் கொடுங்க. ப்ரோ இது அதுதானே, அது மட்டும் சொல்லுங்க. எதுதானேம்மா? அந்த டேப்லெட் தானே சொல்றாங்க இப்போ. இல்ல டிவார்மிங்னு சொல்லமா, டேப்லெட் இல் ஜென்ரலா அவர் சொல்றாரு. இல்ல ப்ரோ, கொஞ்ச நாள் இப்ப சொல்லுவாங்கல்ல, குதிக்கும் போது சாவி கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி கூட நான் அது டேப்லெட்னு தாங்க இது கேக்குது, மத்த எதுவுமே கேட்கல. பட் என்னன்றது எக்ஸாக்டா மொத்த கண்டென்ட்டா வந்தாதான் தெரியும். இது ஒரு கவுண்டர் கண்டென்ட் மாதிரி காட்டிட்டாங்க. இல்ல அவருக்கு அது ஹைப்க்கு அது கொடுப்பாங்கன்னு தெரியும். அவர் பார்வதி கூடலாம் உட்காந்து பேசுறாரு. பார்வதியும் கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2-3 நாள் முன்னாடி, போன வீக்ல சாண்ட்ரா கிட்ட மொட்டையா டேப்லெட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது ஃபன்னாக பார்க்குறது எனக்கு தப்பாக தான் இருக்குது. இது அந்த டேப்லெட் தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு பண்ணா கொஷின் பாக்குறது இருக்குது. கண்டிப்பா தப்பா இருக்கு. நான் கண்டிப்பா என்னோட கேள்வியில கேக்குறேங்க. அண்ட் தென் ஒரு கொஷினா, அந்த voting சொன்னீங்கல்ல, அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா, சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா ஜோக்கு? அது தெரியலங்க. ஹவு டு ஐ நோங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு தெரியல. அது கண்டிப்பா தெரியல. அது கிட்டத்தட்ட ஏன்னா லாஸ்ட் வீக்ல தான் ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் வரும். நான் இப்போதைக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கம்ருதீன் ஓட்டிங்கில் இல்லை, அதனாலையுமே அந்த ஓட்டுமே அங்கே போகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் கேட்டேன். பாப்போங்க. தங்கச்சி வரலையா? அவங்க வரலன்னு நினைக்கிறேன். வேற யாராவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஓகே தான். ஆமாம்மா ரிக்வஸ்ட் கொடுத்தோம், அவர் வரல போல இருக்கு. மேபி பிஸியா இருப்பாங்க. ஓகேங்க. எனக்கும் லேட் ஆயிடுச்சு. நானும் அப்ஸ்காண்ட் ஆகிறேன். தேங்க்யூ நாளை ப்ரோ, தேங்க்யூ சந்திப்போம். ஃபார் கமிங். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நன்றி நன்றி கைஸ். தேங்க்ஸ். லிங்க் அமுச்சு விடுங்க. இது மாதிரி ஏதாவது ஸ்பேஸ் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்கன்னா லிங்க் அமுச்சு விடுங்க. கண்டிப்பா ப்ரோ, நான் கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா. வரேன். ஓகே, நன்றி. ஷோர் ஷோர் ஷோர். தேங்க்ஸ். நான் உனக்கு நான் அமிச்சேன். அனுப்புகிறேன். நான் அமிச்சேன் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு. அமிச்சிங்க, அதனால தான் வந்தேன். சரி அனுப்புறேன். நன்றிங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ. गाइस, நைட் 1:30 ஆயிடுச்சு. நான் தூங்க போறீங்களா? ஆமாமா கண்டிப்பா. ஓட்டு போட்டீங்களா அடுத்த நாளைக்கு? ஆமா அது காத்தால போட்டுருவேன் நான். ஓட்டு போட்டுருங்க. ஏய் ஜேடி தமிழ் நாளைக்கு காலையில இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முடிஞ்ச உடனே போடுங்கப்பா ஸ்பேஸ. ஜேடிலாம் சொல்லாதீங்க. அவர் தூங்கி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. தமிழ் வேணா சொல்லுங்க. எழுப்பிடலாம். சரி ஓகே गाइस, தேங்க்யூ. நம்ம ஒரு நாள் க்ரோ ஆயிட்டே போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு எதிரிகள் அதிகமாயிட்டு இருக்கு, சப்போர்ட்டர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ we are in a right path. சோ கண்டிப்பா நம்ம வந்து பெஸ்ட் ஹோப் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, குட் நைட் அண்ட் மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். எஸ் மேரி கிறிஸ்மஸ். பை பை.